தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் கடை தொடர்பான ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. இந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய அளவுல வந்து வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. என்ன அறிக்கை அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனை வந்து கருத்தில் கொண்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், பேருந்து நிலையங்கள், அது இல்லாம வழிபாட்டு தலங்கள், இந்த 3 இடத்துலையும் 500 மீட்டருக்கு குள்ளார இருக்கக்கூடிய மதுபான கடைகளை ஆய்வு செஞ்சு அந்த மதுபான கடைகளை வந்து 2 வாரத்துல வந்து மூடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வந்து விட்டிருக்காரு. இந்த உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய அளவுல வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. இதுலயும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரவு வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த உத்தரவுல வந்து எத்தனை டாஸ்மாக் கடை வந்து மூடுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 717 மதுபான கடைகள் வந்து மூடுறாங்க. அதுவும் வழிபாட்டு தலங்கள்ல வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை வந்து நம்ம எவ்வளவு பார்த்துக்கிட்டோம்னா 255 மதுபான கடைகள். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்தால ஒரு 500 மீட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய மூடக்கூடிய மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை வந்து நாம எவ்வளவுன்னு வந்து பாத்துக்கிட்டோம்னா 186 மதுபான கடைகள். அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள். இந்த வழிபாட்டு தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 500 மீட்டருக்கு உள்ளார இருக்கக்கூடிய மூடக்கூடிய மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு வந்து பாத்துக்கிட்டோம்னா 276. ஆக மொத்தம் 717 மதுபான கடைகளை வந்து இன்னும் 2 வாரத்துக்குள்ளார வந்து நாங்க வந்து மூடுறோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காரு. இது 2 வாரத்துல வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் சாருடைய இந்த 2வது நாளுடைய வேலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனான வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ so much friends.